பாரிஸ் ஆலன் கூட நடந்த டிபேட்ல நிறைய பேர் நான் தவறா பேசியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, நான் அந்த வீடியோல ஒரே ஒரு மிஸ்டேக் தான் பண்ணிருக்கேன். ஆனா மக்களோட அபிப்பிராயம் வேற மாதிரி இருக்கு. நம்ம இப்ப அதை எல்லாமே ஒவ்வொன்னா பார்க்க போறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எம்என்சினாலே தப்பு, கார்பரேட்னாலே தப்பு. நீங்க குடிக்கிற தண்ணில இருந்து, சாப்பிடுற முட்டை, இறைச்சி, பால்ல இருந்து, வேலை பார்க்குற இடத்துல இருந்து, போடுற உடையில இருந்து, வாங்குற கேஜெட்ஸ்ல இருந்து எல்லாமே கார்பரேட்டைஸ் தான். பேசிக்கலி கன்சியூமபிள்ஸ் ஆர் கார்பரேட்டைஸ். அதனால என்னமோ வீகன்ஸ் மட்டும் தான் கார்பரேட்டுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இது வீகனிசம்க்கு எதிரான ஒரு பாயிண்டா எடுத்து வரதுல அர்த்தமே இல்ல. கார்பரேட்னு பார்த்தா வீகன்ஸ்க்கும் நான் வீகன்ஸ்க்கும் வித்தியாசமே கிடையாது. இந்த கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டில நம்ம எல்லாரும் ஒரே பக்கெட் குள்ளதான் இருக்கோம். நிறைய பேர் சொல்றாங்க, நான் எப்ப அந்த B12 சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து காமிச்சேனோ அப்பவே நான் தோந்துட்டேன். ஏன்பா என்ன லாஜிக் இது? இந்த B12 வைட்டமின் மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காகவே நீங்க பெரும்பாலுமா சாப்பிடுற ஆடு, மாடு, கோழிக்கு அவங்களோட தீவனத்துல B12 சப்ளிமெண்ட்டை கலந்துதான் கொடுக்குறாங்க. அப்போ விலங்குகளுக்கு சப்ளிமெண்ட் கொடுத்து B12க்காக அதை கொண்டு சாப்பிட்டா தப்பு இல்ல. ஆனா அதே சப்ளிமெண்ட்டை வீகன்ஸ் டைரக்டா சாப்பிட்டா அது தப்பு, அப்படித்தானே? B12 சப்ளிமெண்ட்ஸ் தற்சார்பு பொருளாதாரத்துக்கு எதிரானது. ஏன்னா அதை பேட்டன்ட் பண்ணிருக்காங்கன்னு பாரி சொல்லியிருந்தார். எனக்கு பேட்டன்ட் பத்தி அவ்வளவா நாலேஜ் இல்ல, அதனால அவரையே அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னேன். பாரி, உங்களுக்கும் தெரியலனா நீங்க தெரியலன்னு சொல்லிருக்கலாமே. அதை விட்டுட்டு B12 உங்களால சொந்தமா தயாரிக்க முடியாதுன்னு கான்ஃபிடென்ட்டா சொல்லிட்டேங்க. நான் ஃபேக்ட் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, பாரி வாஸ் கம்ப்ளீட்லி ராங். இது ஒரு பாட்டில் ஆஃப் வாட்டர். இந்த பாட்டில் எஸ் பேட்டன்டட், இந்த லேபிள் எஸ் பேட்டன்டட். ஒருவேளை அவங்களோட டிஸ்டிலேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் மெத்தட் கூட பேட்டன்டடா இருக்கலாம். ஆனா இதுக்குள்ள இருக்கிற H2O பேட்டன்டட் கிடையாது. ஏன்னா தண்ணீர் ஒரு நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ். அக்கார்டிங் டு பேட்டன்ட் ஆக்ட் 1970 தண்ணீர் எல்லாருக்கும் சொந்தமானது. அதே மாதிரி B12 ப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ் பேட்டன்டட், இந்த பிராண்ட் பேட்டன்டட், இந்த பேக்கெட் பேட்டன்டட். ஆனா வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆர் நாட் பேட்டன்டட். அது எல்லாருக்கும் பொதுவானது. சோ பாரிக்கு வேணும்னா அவர் தாராளமா B12 சப்ளிமெண்ட் தயாரிக்கலாம். ஜஸ்ட் அந்த தயாரிப்புல அவர் ஒரு சின்ன ட்வீக் பண்ணா போறோம். அதாவது நீங்க யூஸ் பண்ற பாக்டீரியா ஸ்பீஷீஸ், அது வளர்க்குற மீடியம், அப்புறம் ஃபெர்மென்ட் பண்ற விதத்துல கொஞ்சம் மாற்றம் காமிச்சாலே உங்களோட சப்ளிமெண்ட் யூனிக் ஆகிடும். இதுக்கான வேரியபிள்ஸ் நிறைய இருக்கு. சோ நீங்களே அதை பேட்டன்ட் பண்ணிக்கலாம். பாரி சொல்றார், வீகனிசம் போர்க்காலத்தும் போது பிராக்டிக்கல் கிடையாது, தற்சார்பு பொருளாதாரம் தான் அப்ப கை கொடுக்கும்னு. பாரி, போர்க்காலம் போது எதுவுமே கை கொடுக்காது. இன்ஃபேக்ட் ஆஸ் வி ஸ்பீக் பல நாடுகள்ல போர் நடந்துட்டு இருக்கு. அந்த நாட்டு மக்கள் எல்லாம் வீகன் கிடையாது, ஆனாலும் சாப்பாடு இல்லாம தவிக்கிறாங்க. ஏன்னா போர்க்காலம் போது ஏகப்பட்ட மாஸ் எவாக்குவேஷன்ஸ் நடக்கும். அதாவது குண்டு போட்ட இடத்துல வாழ்றவங்க அப்புறம் ஹை ரிஸ்க் ஏரியால தங்குறவங்க எல்லாம் வேற பகுதிக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க. தனக்கே தங்குறதுக்கும் தூங்குறதுக்கும் இடமில்லாம இருக்கிற நிலைமையில ஒருத்தன் எப்படி மாடு வளர்ப்பான்? அவர் சொல்ற அந்த கிளிப்பிங்க நான் பிளே பண்றேன், நீங்களே பாருங்க. நாளைக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஃபெமைன் வருதுன்னு வச்சுக்கோமே, இல்ல அரசுக்குள்ள நடுவுல பெரிய போர் வந்துருச்சு, பரிஜு மாதிரியான ஒரு நிலைமை சினிமா படத்துல வச்சு சொல்லணும்னா, இல்ல நோய் தாக்குது, ஜாம்பி அபோகலிப்ஸ் மாதிரி ஒரு நிலைமை. நீ வீகனிசத்தை உன்னால ஃபாலோ பண்ண முடியாது. ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபுட் ஹேபிட்ஸை தான் நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ண முடியும். ஏன்னா உனக்கு ப்ரோட்டீன் சோர்ஸ் தேவைப்படும். அந்த நேரத்தில் நீ ஆயிரக்கணக்கான ஏக்கரில் உட்காந்துக்கிட்டு சோயாபீன்ஸை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ உனக்கு மாடு அங்கே தேவைப்படும். மாடுனா ஒரு ரூமில் முடிஞ்சு போதுங்க. ஒரு ரூமில் வச்சுட்டு நீங்கள் மாட்டை வச்சுட்டு வளர்த்துட்டு போயிடலாம். அது உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய அக்ரிகல்ச்சரல் வேஸ்டேஜ் ப்ராடக்ட்ஸ் அதை சாப்பிட போகுது. அது உங்களுக்கு உரம் கொடுத்துரும், பால் கொடுத்துரும், எல்லாமே சுழற்சி தான். இதில் எவ்வளோ ஒரு பயஸ்டான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காருன்னு பாருங்களேன். போர்க்காலம் போது சோயாவை வளர்க்க முடியாது, ஓகே அக்ரீட். ஆனால் போர்க்காலம் போது எப்படி பாரியோட எக்ஸாம்பிள்ல ஒரு மேஜிக்கல் கவு கிடைச்சது? எப்படி அதை வளர்க்கறதுக்கு அவருக்கு ஒரு ரூம் கிடைச்சது? அதுவும் பால் சுரக்கிற மாட்டுக்கு வைக்கோல் போட்டா மட்டும் போறாது, அது கூட சேர்த்து புண்ணாக்கு, தவிடு, அப்புறம் குறைஞ்சபட்சம் 10 லிட்டர் தண்ணியாவது தேவைப்படும். இது எல்லாத்தோடய முக்கியமா அவர் அந்த ரூம்ல ஒரு காளமாடியை வளர்க்கணும். ஏன்னா கருவுற்றல் செய்யாம பால் தயாரிக்கவே முடியாது. இவர் எப்போதுமே அவரோட ஹைபோதெட்டிக்கல்ஸ்ல அவருக்கு சாதகமா காமிச்சுப்பார். ஏன்னா அவர் பயஸ்டா இருக்கார். நிறைய பேர் சொல்றாங்க இந்த டிபேட்ல பாரி ஃபேக்ட்ஸ் கொடுக்கிறார், ஆனா அரவிந்த் குறை மட்டும் கண்டுபிடிக்கிறான்னு. ஃபர்ஸ்ட்லி நான் எதுக்காக அவரை டிபேட்டுக்கு கூட்டேன்னா நிறைய பேருக்கு தெரியல. பாரி இதுக்கு முன்னாடி வீகனிசம்க்கு எதிராக ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதுல ஏகப்பட்ட மிஸ்இன்ஃபர்மேஷன் இருந்தது. அந்த வீடியோ பெருசாவும் போச்சு. அந்த வீடியோ சம்பந்தமா 20 கேள்விகளை கேட்கறதுக்காக மட்டும்தான் நாங்க வந்திருந்தேன்னு கேமரா ரோல் பண்றதுக்கு முன்னாடியே வருண் கிட்ட சொல்லியிருந்தேன். பாரியும் அங்கதான் இருந்தார். மீனிங் வீகனிசமோட நன்மைகளை பத்தி அவர்கிட்ட எடுத்துறதுக்காக நான் அவர்கிட்ட போகல. அவர் பழைய வீடியோல உள்ள குறைகளை சுட்டி காமிக்கிறதுக்காக மட்டும்தான் நாங்க போயிருந்தேன். இதுதான் கான்டெக்ஸ்ட். டவுட் இருந்தா போய் வருண் கிட்டே கேளுங்க. நிறைய பேர் என்னோட ஃபேஸ் ரியாக்ஷன் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க. இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். இது ஒரு கம்ப்ளீட்லி பயஸ்ட் அக்யூசேஷன். உங்களோட உரிமைக்காக ஒருத்தன் ஆக்ரோஷமா போராடினா அவன் ஹீரோ, விலங்குகளோட உரிமைக்காக
விஷயத்துக்காக ஒருத்தன் ஆக்ரோஷமா போராடினா அவன் சைல்டிஷ் அண்ட் இம்மெச்சூர். பாரி உங்ககிட்ட என்ன சொல்றாரு? வெள்ளக்காரன் கெட்டவன், கார்ப்பரேட் கெட்டவன், கவர்மெண்ட் கெட்டவன், நீங்க எல்லாரும் பாதிக்கப்பட்டவங்க. ஆனா நான் உங்க குறைய சுட்டி காட்டி உங்களால விலங்குகள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றதுனால நான் தான் உங்களுக்கு கெட்டவன். யோசிச்சு பாருங்க, இந்நேரம் நான் அங்க அமைதியா உட்கார்ந்து பாரி கத்தி பேசியிருந்தா தலைவர் மாசு அரவிந்த் பயந்துனான்னு சொல்லியிருப்பேங்க. அந்த டிபேட் நடக்கும்போது லாஜிக்கல் ஃபேலசி என்னன்ட்டு அவரோட டெக்னீஷியன் எங்களுக்காக கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணார். அங்கதான் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் நடந்திருக்கு. எனக்கே இது பிறகுதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. அவர் லாஜிக்கல் ஃபேலசிக்கு பதிலாக லாஜிக்கல் ஃபால்ஸ்னு டைப் பண்ணிருக்கார். அதனாலதான் தர்க்க ரீதியான தவறுங்கிற அர்த்தத்துக்கு பதிலாக தர்க்க ரீதியான பொய்ன டிரான்ஸ்லேஷன் காட்டியிருக்கு. இப்ப தர்க்க ரீதியான தவறுனா என்ன? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி 1 + 1 + 1 = 3 எல்லாரும் ஒத்துக்கிறோம். இப்ப பாரி சொல்றாரு 1 + 1 = 3 +1 = 4. அதனால 1 + 1 + 1 = 4 னு சொல்றாரு. அப்படியே சொல்றாருன்னா அந்த ஃபர்ஸ்ட் 1 + 1 = 3 னு சொல்லும்போதே நான் ஸ்டாப், தப்பு, மிஸ்டேக், தவறுன்னு சொல்லிதான் ஆகணும். அடிப்படையே தவறாக இருக்கும்போது அதுக்கு மேல அவர் ப்ரொசீட் பண்ணார்னா ரிசல்ட்டும் தவறாக தான் இருக்கும். நீங்க ஒரு லாஜிக்கல் ஃபேலசியா தர்க்க ரீதியான தவறை கமிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சொல்றது தவறு, இட் இஸ் ஃபால்ஸ், அதை ஏத்துக்கவே முடியாது. நீங்க அதை கமிட் பண்ணீங்கன்னா நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். இது ஒரு மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன் மாதிரி, இது ஒரு டிபேட். அதனால லாஜிக்கல் ஃபேலசிஸ் வரும்போது அந்த இடத்துலயே நான் பாயிண்ட் அவுட் பண்ணி தான் ஆகணும். இந்நேரம் நான் உங்ககிட்ட வீக்னஸ் பத்தி கேஷுவலா பேசிட்டு இருந்தா நான் கான்வர்சேஷனை வேற மாதிரி கொண்டு போயிருப்பேன். நீங்க பாக்குற ஆடியன்ஸ் தயவு செய்து கூகுள்ல போயிட்டு 10 காமன் லாஜிக்கல் ஃபேலசிஸ் டைப் பண்ணிட்டு அது என்னதுன்னு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் போய் அவரோட பழைய வீகன் வீடியோ நீங்க பாருங்க. அப்ப உங்களுக்கு தெரிய வரும் அது எவ்வளவு ஓட்டையும் உடசலா இருக்குதுன்னு. இந்த மொத்த டிபேட்லயே இந்த ஒரு இடத்துல தான் நான் தப்பு பண்ணிருக்கேன். அது என்னதுன்னா இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பாரி கேட்டிருந்தார், ஒரு வீட்டுல தீ பிடிச்சு எரியுது, அதுல ஒரு குழந்தை இருக்குது, ஒரு விலங்கு இருக்குது, நீங்க எந்த உயிரை காப்பாத்துவீங்க? அப்ப அந்த குழந்தை வீகனான நான் கேட்டேன். இங்க தான் நான் தப்பு பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட்லி நீங்க பாக்குற மீம்ஸ்ல எல்லாமே எடிட் பண்ண வெர்ஷன் போடுறாங்க. நான் உங்களுக்கு உண்மையான வெர்ஷன் இப்ப காமிக்கிறேன். சோ அரவிந்த் எதை நோக்கி ஓடுவார்? ஏன் எல்லாரும் இதே மாதிரி இருக்காங்க? நீங்க ஃபர்ஸ்ட் கிடையாதுங்க. எப்பவுமே என்னோட ஆன்சர் வந்துட்டு இதுக்கு ரொம்ப நான் பதில் கேள்வி கேட்டுதான் சொல்ல முடியும். நான் வந்துட்டு அந்த குழந்தை வீகனா நான் வீகனா அதெல்லாம் எனக்கு தெரியும். குழந்தைக்கு பேசவே தெரியாது. கை குழந்தை அப்ப வந்துட்டு ரெண்டும் ஒண்ணு தான் வந்துட்டு both same வந்துட்டு எனக்கு அந்த நேரம் போது I will not be able to decide வந்துட்டு ரெண்டு உயிரும் ஒண்ணு தான். பாரி கூட பண்ண டிபேட் தான் என்னோட 18வது டிபேட். இதுக்கு முன்னாடி வர டிபேட்லயும் நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. ஆனா அவங்க என்ன கேட்பாங்கன்னா will you save a human or will you save an animal? பாரி ஒரு குழந்தைய மென்ஷன் பண்ணிருக்காருங்கிறது எனக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டரே ஆகல. எப்ப என்னோட வாயிலேருந்து நான் கை குழந்தைன்னு சொன்னேனோ அப்பதான் எனக்கு என்னோட தவறு புரிஞ்சுது. ஒரு குழந்தையும் ஒரு விலங்கும் சமம், ரெண்டுமே அப்பாவியானது, வல்னரபிள் ஆனது, அண்ட் அவங்களோட சாய்ஸஸ்க்கு அவங்க ரெஸ்பான்சிபிள் கிடையாது. அவங்களோட பேரண்ட்ஸும் கேர்டேக்கர்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள். சோ நான் சொன்னேன் எனக்கு ரெண்டும் சமம் தான். அப்ப கண்டிப்பா நீங்க கேட்பீங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவர் குழந்தைக்கு பதிலாக நான் வீகன் அடல்ட்னு சொல்லியிருந்தா நான் என்ன சொல்லியிருப்பேன்? இப்ப நான் உங்க எல்லாருக்கும் ஒரு சிச்சுவேஷன் கொடுக்குறேன். நீங்க உங்க அம்மா அப்பா கூட வாழ்றீங்க. அம்மா தான் வீட்டை ஒழுங்கா பாத்துக்கிறாங்க, அப்பா வந்து ஒரு குடிகாரர், ஒரு ட்ரபிள் மேக்கர். ஒரு நாள் உங்க வீடு பத்தி எரியுது. உங்களால உங்களோட அம்மா இல்ல உங்களோட அப்பா ஒருத்தங்களை மட்டும் தான் உங்களால காப்பாற்ற முடியும். நீங்க யாரை காப்பாத்துவீங்க? அந்த சிச்சுவேஷன்ல நீங்க உங்களோட அம்மாவை காப்பாத்துவீங்கன்னு சொன்னீங்கன்னா, அட பாவி பெத்த அப்பாவையே காப்பாத்தாம போயிட்டேன்னு நான் சொன்னா அது நியாயமா? ரெண்டு பேரும் மனிதர்கள் தான், அவங்க ரெண்டு பேரும் உங்களோட குடும்பம் தான். இருந்தாலும் இந்த இக்கட்டான நேரத்துல நீங்க நேரோ டவுன் பண்ண வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுறீங்க. ரெண்டு பேரும் மனுஷங்க தான், ஆனா யாரு எப்படிப்பட்ட மனுஷன்னு கண்டிப்பா நீங்க அட்லீஸ்ட் ஒரு செகண்டுக்காவது யோசிப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுப்பீங்க. பட் அகைன் இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல், ரியல் லைஃப் கிடையாது. அதே மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனும் ஒரு விலங்கும் ஒண்ணுதான். ரெண்டு பேராலையும் வலியும் வேதனையும் உணர முடியும். சோ அந்த இக்கட்டான சூழ்நிலையில அந்த மனிதன் எப்படிப்பட்ட மனிதன், அந்த விலங்கு எப்படிப்பட்ட விலங்குன்னு கண்டிப்பா சிந்திப்பேன். அந்த வீடியோலயே சொல்லியிருக்கேன், இதுக்கு ரொம்ப பதில் கேள்வி கேட்டுதான் என்னால சொல்ல முடியும்னு. அவர் ஒரு வீகனா நான் வீகனா, அவர் ஜாதி வரி பிடிச்சவரா, அவர் பெண்களை மதிக்கிறவரா, இப்படி நிறைய கேள்வி கேட்டுட்டு தான் ஒரு ஆன்சர் சொல்லியிருப்பேன். ஆனா அதுக்குள்ள டைவர்ட் பண்ணி போயிட்டோம். அதனால அடுத்த கேள்வி என்னால கேட்க முடியல. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இந்த கேள்வியை கேட்டப்போ நான் சொன்ன பதில இங்க இன்சர்ட் பண்றேன், நீங்களே பாருங்க. We can save humans or we can save some animals. What would you prefer? Who are the humans? I'll ask first. Are they vegans? Maybe not. I prefer to save the animals. If we had here say 5 animals and 5 people who are complete misogynistic asses, let them die. No, the misogynists, who cares? They'll come back to life and only make a life and living hell for other human beings, right? Or are we saying that
An animal's life is so low in value that it's apparently lower than a human being who's a scumbag. Now, I will never go out there and harm anybody. The hypothetical scenario you put me. Notice one thing, I'm not just talking about veganism right now. The other example I gave was misogyny. I'll also give an example of racism and casteism. People who engage in discriminatory behaviors towards other human beings or other animals, if there's a choice between them and innocent animals always win. இந்த கேள்வியே முதல்ல ஒரு குளறுபடியான கேள்வி. இந்த क्वेश्चन என்னோட அப்போனன்ட்ஸ் ஏன் தெரியுமா கேக்குறாங்க? என்னோட வாயை புடுங்கிறதுக்காக தான். நான் மனுஷனை காப்பாத்துவேன்னு சொன்னா, அப்ப நீ தானே மனுஷனும் விலங்கு ஒண்ணுன்னு சொன்னேன்னு கேட்பாங்க. இதே விலங்க காப்பாத்துவேன்னு சொன்னா, ஐயோ அதை பாருங்க வீகன்ஸ் மனுஷங்களை சாப்பிடுறது கூட தயங்க மாட்டாங்க, அவ்வளவு கொடூரமானவங்கன்னு சொல்லுவீங்க. ஆக மொத்தம் இட்ஸ் அ ட்ராப். இதுக்கு நான் எப்படி பதில் சொன்னாலும் நான் தான் வில்லன், அவங்க தான் ரொம்ப நல்லவங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கருணையும் மனசாட்சியும் இல்லாத ஒரு மனுஷனை விட ஒரு அப்பாவி விலங்கோட உயிர் எவ்வளவோ மேல். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இதுக்கும் வீகன் ஐடியாலஜிக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க இதை ஒத்துக்கவும் தேவையில்லை. அண்ட் எஸ், இது நான் பண்ணின மிஸ்டேக். என்னால என்னோட மிஸ்டேக்கை ஒத்துக்கிட்டு திருத்த முடியும். ஆனா இந்த டிபேட்ல நான் ஒரு மிஸ்டேக் தான் பண்ணிருக்கேன். மிஸ்டர் பாரிசாலன் இந்த டிபேட்ல பல மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கார். அவரோட பழைய வீடியோல அதை விட ஜாஸ்தியா மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கார். அவரால இந்த மாதிரி சின்சியரா கேமரா முன்னாடி வந்துட்டு அவரோட தவறுகளை ஒத்துக்க முடியுமா? ப்ளீஸ் ஆடியன்ஸ் போய் அவர்கிட்ட கொஞ்சம் கேளுங்க. ஐ ரெஸ்ட் மை கேஸ்.